போங்க, ஒவ்வொரு வீடா ஏறி இறங்குங்க, ஒவ்வொரு வாக்காளரா சந்திங்க, செஞ்சிருக்கக்கூடிய திட்டங்களை சொல்லுங்க. உதாரணத்துக்கு இந்த திண்டிவனம் தொகுதியில நம்ம வாக்கு கேட்டு வரோம், ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டு வரோம்னா நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி என்னென்ன செஞ்சு கொடுத்திருக்கு இந்த திண்டிவனத்துக்கு? 68 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல அரசு மருத்துவமனை இன்னைக்கு மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையா யாரு உயர்த்தி கொடுத்தா? நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், திராவிட மாடல் அரசு. 28 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல இன்னைக்கு புதிய பேருந்து நிலையம் யாரு கட்டி கொடுத்தது? நம்முடைய திராவிட மாடல் அரசு, நம்முடைய முதலமைச்சர். திண்டிவனம் மணக்கார சாலை 4 வழி சாலையாக இன்னைக்கு அகலப்படுத்துகின்ற பணி நடைபெற்றிருக்கிறது. 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல அறிவுசார் மையம், சயின்ஸ் சென்டர், இப்பகுதி மக்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குகின்ற வகையில ஒரு புதிய நவீன உணவு பூங்கா 120 கோடி ரூபாய் பட்ஜெட்ல ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி ரயில்வே மேம்பாலம் 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல புனரமைக்கப்பட்டிருக்கு. 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல பல்வேறு இடங்கள்ல இந்த தொகுதி முழுக்க புதிய மேம்பாலங்கள் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி நம்முடைய முதலமைச்சர் கொடுத்திருக்கிறார். 155 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல சிட்கோ மெகா பார்மா கிளஸ்டர் இன்னைக்கு அமைக்கப்பட்டிருக்கு. 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல புதிய மினி ஸ்டேடியம் அமைக்கின்ற பணி அந்த துவங்கி இருக்கு. புதுக்குப்பம், அனிச்சங்குப்பம், முதலியார் குப்பம் மற்றும் செட்டி நகர் ஆகிய கிராமங்கள்ல இன்னைக்கு 14 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு மீன்பிடி இறங்கு தளம் அமைக்கப்பட்டிருக்கு. சண்டமேட்ல சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல நூலகம் மற்றும் அறிவுசார் மையம், 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு புதிய கட்டிடங்கள், அன்னம்பத்தூர் நரசிம்மர் ஓடையில உயர்மட்ட பாலம், 300 கோடி ரூபாய் மதிப்பீட்ட ஒரு பாலம், நகராட்சியில பாதாள சாக்கடை திட்ட பணிகள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அரசு கல்லூரி மாணவர் விடுதி ஹாஸ்டல் கட்டி கொடுத்திருக்கிறோம். வசவன் குப்பம், கைப்பாலி குப்பம், முட்டுக்காடு பகுதியில் மண் அறுப்பை தடுக்கிறதுக்கு இன்னைக்கு தடுப்பு சுவர் கட்டி கொடுத்திருக்கிறோம். மணக்காரத்துல 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல பறவைகள் சரணாலயம் அமைக்கப்பட்டிருக்கு. இவ்வளவு திட்டங்களையும் இவ்வளவு சாதனைகளையும் இந்த தொகுதிக்கு செஞ்சு கொடுத்துட்டு மீண்டும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நம்முடைய அண்ணன் வன்னியரசு அவர்களை சட்டமன்றத்துக்கு தேர்வு செஞ்சு அனுப்பிச்சீங்கன்னா இந்த தொகுதிக்கு என்னென்ன தேவையோ, உங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் என்னென்ன பிரச்சனையோ என்னென்ன தேவையோ அது அனைத்தையும் தெரிஞ்சு முதலமைச்சர்கிட்ட போய் அதை கொண்டு இந்த தொகுதிக்கு வந்து சேர்ப்பார். இதை செய்யணும்னா வர்ற 23ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் வாக்குப்பெட்டியில எத்தனாவது இடம்? வாக்குப்பெட்டியில 3வது பேரு அண்ணன் வன்னியரசோட பேர் இருக்கும். அது பக்கத்துல பானை சின்னம் இருக்கும். அந்த பானை சின்னத்துல நம்ம செலுத்துற வாக்கு நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி, நம்முடைய கூட்டணிக்கு நம்ம செய்கின்ற வெற்றியை உறுதி செய்கின்ற அந்த வாக்கு. அது செய்வீங்களா? அது மட்டும் இல்லாம பல்வேறு திட்டங்களை செஞ்சு கொடுத்திருக்கிறோம். நம்முடைய தலைவர் ஆட்சி பொறுப்பேற்றோட போட்ட முதல் கையெழுத்து 2021ஆம் ஆண்டு முதலமைச்சர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து திட்டம். பயன்படுத்துறீங்களா? ஒவ்வொரு மகளிரும் மாசம் 900 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் சேமிக்கிறாங்க. அரசு பள்ளியில படிக்கக்கூடிய குழந்தைங்க காலைல வரும்போது பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது பசியோட இருக்கக்கூடாதுன்னு முதலமைச்சர் காலை உணவு திட்டம். பசங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்தா போதும், முதல்ல அவங்களுக்கு தரமான உணவு, அதன் பிறகு தரமான கல்வியை கொடுக்கிறோம். அரசு பள்ளியில படிச்சு உயர்கல்வி படிக்க போனா அந்த மாணவ மாணவிகளுக்கு ஒவ்வொரு மாசமும் கல்வி ஊக்கத்தொகை 1000 ரூபாய், 14 லட்சம் மாணவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை வாங்கி இருக்கிறோம். மாசம் 1000 ரூபாய். இப்படி பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திருக்கிறோம். இப்ப சமீபத்துல 3 மாசத்துக்கு முன்னாடி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுக்கணும்னு சொல்லி 3 மாசத்துல சொல்லி ஒரே மாசத்துல 10 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் கொடுத்திருக்கிறோம். அதிமுக ஆட்சியில கொடுத்தாங்க. யாரு கொடுத்தாங்க? பள்ளிக்கூடம் படிக்கிற குழந்தைகள் கொடுத்தாங்க. 2019 நிப்பாட்டிட்டாங்க. நம்முடைய முதலமைச்சர் பார்த்தார், லேப்டாப் யாருக்கு அதிக பயனுள்ளதா இருக்கும்? பள்ளிக்கூடம் படிக்கிற குழந்தைக்கா இல்ல கல்லூரி படிக்கிற பசங்களுக்கா? கல்லூரி படிக்கிற பசங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். இன்னைக்கு 10 லட்சம் பேருக்கு லேப்டாப் கொடுத்திருக்கிறோம். இது எல்லாத்தை விட முக்கியமான திட்டம் உங்களுக்கு தெரியும், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். போன தேர்தல் போது நம்முடைய தலைவர் சொன்ன வாக்குறுதி செஞ்சு கொடுத்தமா இல்லையா? இன்னைக்கு கடந்த 3 வருடங்களாக ஒரு மாசமும் 1,31 லட்சம் மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் உரிமை தொகை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்துட்டு இருக்கிறார். அந்த திட்டத்தை நிப்பாட்டுறதுக்கு அதிமுகவும் பாஜகவும் முயற்சி பண்ணாங்கம்மா. தேர்தலை காரணம் காட்டி இந்த திட்டத்தை, மகளிர் உரிமை தொகை திட்டத்தை ஒரு 3 மாசம் நிப்பாட்டுவோன்னு நீதிமன்றத்துக்கு போனாங்க. நம்முடைய முதலமைச்சர் என்ன பண்ணாரு? 1000 ரூபாய் கொடுக்கறத நிப்பாட்டுறியா? இப்ப நான் கொடுக்கிற 5000 ரூபாய் நிப்பாட்டு பார்க்கலான்னு சொல்லி பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் 3 மாசத்துக்கு சேர்த்து 3000, கோடை கால சிறப்பு நிதி 2000, 5000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் கொடுத்தாரு. முதலமைச்சர் காலையில 6 மணிக்கு மகளிருடைய பேங்க் அக்கௌண்ட்ல பணத்தை போட்டாரு. மகளிர் என்ன பண்ணீங்க? 9 மணிக்கெல்லாம் போய் பேங்க்ல போய் பணத்தை எடுத்துட்டீங்க. ஏன் எடுத்தீங்க? ஏன்னா உங்களுக்கு பயம். மோடி அரசு பேங்க்ல மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி நம்ம முதலமைச்சர் கொடுத்திருக்கக்கூடிய உரிமை தொகையை
மோடி அரசு எடுத்துட்டு போறாருன்னு போய் ஷார்ப்பா எடுத்துட்டீங்க. இப்ப அதே மாதிரி ஷார்ப்பா 23ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் வாக்கு பெட்டியில வன்னியரசு அவர்களுக்கு பானை சின்னத்துல வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? இப்போ இவ்வளவு நேரம் செஞ்ச திட்டங்களை சொன்னேன். இப்ப நான் முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. மீண்டும் ஆட்சிக்கு வந்தா என்னென்ன செய்வோம்? மகளிர் உரிமை தொகை திட்டம் 1000 ரூபாங்கிறது 2000 ரூபாய் உயர்த்தி கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். முதலமைச்சர் காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பு வரைக்கும் 8ஆம் வகுப்பு வரைக்கும் விரிவுபடுத்தப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கோம். கல்வி ஊக்கத்தொகை 1000 இல்ல 1500 உயர்த்தி தரப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கோம். ஓஏபி முதியோர் உதவி தொகை இப்ப வரைக்கும் 1200 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் மாசம் மாசம். அதை உயர்த்தி 2000 ரூபாய் உயர்த்தி தரப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அடுத்த 5 வருஷத்துல கலைஞர் கனவு இல்ல திட்டம் 10 லட்சம் பேருக்கு வீடு கட்டி கொடுக்கப்பட்டு யார் யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ அவங்களுக்கெல்லாம் கலைஞர் கனவு இல்ல திட்டத்திற்கு வீடு கொடுக்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கோம். இது எல்லாத்தை விட முக்கியமான வாக்குறுதி உங்களுக்கு தெரியும். ஆட்சி பொறுப்பு ஏற்ற உடனே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அனைத்து மகளிருடைய கைகள்லயும் 8000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்துருவாரு. அந்த 8000 ரூபாய் நீங்க உங்க வீட்டுக்கு என்ன மின்சாதன பொருட்கள் தேவையோ அதை நீங்களே முடிவு பண்ணி வாங்கிக்கலாம். இவ்வளவு திட்டங்கள் சொல்லியிருக்கேன். நீங்க யோசிச்சு பாருங்க. ஒன்றிய பாஜக அரசு ஒன்றிய அரசு நமக்கு எதிராக நமக்கு துணை நின்றுருக்காங்களா? நம்ம மாநிலத்துக்கு தமிழ்நாட்டுக்கு ஏதாவது திட்டங்கள் கொடுக்கறாங்களா? எந்த திட்டமும் கிடையாது. நமக்கு வர வேண்டிய நிதியும் கொடுக்கறது இல்ல. இப்ப மும்மொழி கொள்கை ஏத்துக்கிட்டாதான் கல்வி நிதி கொடுப்பேன்றாங்க. மும்மொழி கொள்கையில என்ன இருக்கு? மீண்டும் ஹிந்தியை தமிழ்நாட்டுக்குள்ள திணிப்பதற்கான முயற்சி. நம்முடைய தலைவர் திருப்பி திருப்பி சொல்றாரு, தமிழ்நாட்டுல மும்மொழி கொள்கையை நான் அனுமதிக்க மாட்டோம், இருமொழி கொள்கை தான் அப்படின்னு நம்முடைய முதலமைச்சர் தெளிவா சொல்லிட்டாரு. இவ்வளவு திட்டம் எந்த திட்டங்களும் தமிழ்நாட்டுக்கு இல்ல. தமிழ்நாடு தொடர்ந்து புறக்கணிக்கக்கூடிய ஒன்றிய அரச இந்த தேர்தலில் தமிழ்நாடு புறக்கணிச்சாகணும். நம்முடைய தலைவர் மீண்டும் மீண்டும் சொல்வது என்ன? இந்த தேர்தல் டெல்லி அணி வெர்சஸ் தமிழ்நாடு அணி. இதுல தமிழ்நாடு அணி நாம ஜெயிச்சு காட்டணும். டெல்லி அணியை வீழ்த்தி வீட்டுக்கு அனுப்பணும். செய்வோமா? எதிர்கட்சி தலைவர் இதெல்லாம் கேட்டிருக்கணுமா? நம்முடைய மாநிலத்துக்கு உரிமைகள் எல்லாம் பறிக்கிறீங்க, நிதி கொடுக்க மாட்டேங்கிறீங்க, கொடுக்கணும்னு கேட்டுக்கணுமா இல்லையா? கேட்கிறாரா? அரசியல்ல நீங்க எல்லாம் ஒரு முரட்டு பக்தர்கள் பார்த்திருப்பீங்க, முரட்டு தொண்டர்கள் பார்த்திருப்பீங்க. பார்த்திருக்கீங்களா ஒரு முரட்டு அடிமைய? போட்டோவா? சரி காட்டுறேன் 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 காட்டுறேன். போட்டோக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. நீங்க கேட்கறதுனால காட்டுறேன். அந்த போட்டோக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாதுமா. அவர் எனக்கு அண்ணாமலை திட்டினாரு. எடப்பாடி பழனிசாமி எனக்கு அனுபவமே இல்லைன்ட்டாரு. எனக்கு எந்த அனுபவமே இல்லைன்ட்டாரு. ஆமா நான் சொன்னேன் எனக்கு அந்த அனுபவம் எல்லாம் கிடையாது அப்படின்ட்டு. என்ன அனுபவம்? இந்த அனுபவம் தான் கிடையாதுன்னு. கீழே ஒருத்தர் படுத்திருக்காருமா. கார்பெட் விரிச்ச மாதிரி படுத்திருக்காரு பாருங்க. இதைத்தாமா காட்டினேன், இதைத்தான் சொன்னேன். எனக்கு இந்த அனுபவம் கிடையாது. பதவிக்காக பொறுப்புக்காக போய் யார் காலையும் பிடிச்சு விடுற பழக்கம் எனக்கு கிடையாது. யாருக்காகவும் குறிப்பா சங்கி கூட்டத்துக்கிட்ட பயப்படுற அனுபவம் எனக்கு கிடையாதுன்னு. இப்போ என்ன பண்ணிட்டாரு? ஆமா நான் காலில் விழுந்தது உண்மைதான், என்ன முதலமைச்சராக்குறாங்க, நான் காலில் விழுந்தேன், அதுல என்ன தப்புன்னு கேட்டாரு. நான் காலில் விழுந்தது தப்பு சொல்லவே இல்லை. காலை விழுந்து முதலமைச்சராயி நீயா என்ன முதலமைச்சராக்கிறன்னு கேட்டு அந்த அம்மா காலை வாரி விட்டீங்க பாத்தீங்களா? அதைத்தான் நான் சொன்னேன். ஜெயலலிதா அம்மா உயிரோடு இருக்க வரைக்கும் அந்த அம்மா காலு, அந்த அம்மா இறந்த பிறகு சசிகலா அம்மா காலு, அந்த அம்மா ஜெயிலுக்கு போனோடனே டிடிவி தினகரன் காலு, அப்புறம் கொஞ்ச நாள் அண்ணன் ஓபிஎஸ் காலு. இப்ப ஓபிஎஸ் நம்ம டீமுக்கு வந்துட்டாரு. இப்போ நான் பிடிச்சா டெல்லிக்கு போய் மோடி காலை தான் பிடிச்சி தொங்குவேன்னு சொல்லி தொங்கிட்டு இருக்கிறாரு. அவருக்கு இந்த தேர்தல்ல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த தேர்தல்ல 10 தோல்வி பழனிசாமிய மொத்த தோல்வி பழனிசாமி ஆக்கி இன்னைக்கு இந்த தேர்தல்ல வீட்டுக்கு அனுப்புவோம். செஞ்சு காட்டுவோமா? இந்த தொகுதியில திண்டிவனம் தொகுதியில அண்ணன் வன்னியரசு அவர்களுக்கு பானை சின்னத்துல வெற்றி உறுதியா? நிச்சயமா வெற்றியை செஞ்சு காட்டுவீங்களா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், இன்னும் பெருமையா சொல்ல தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், முத்தமிழர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். பானை சின்னத்துல அண்ணன் வன்னியரசு அவர்களுக்கு வாக்களிச்சு அதிகமான வாக்கு வித்தியாசத்துல இந்த முறை அண்ணன் வன்னியரசு அவர்களை ஜெயிக்க வைங்க. நிச்சயம் உங்களுடைய சட்டமன்ற தொகுதிக்கு என்னென்ன தேவையோ நம்முடைய திராவிட மாடல் 2.2 அரசு அமைஞ்சொன்னு உங்க ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன தேவையோ அதை நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சு கொடுப்பார் என்பதை கூறிக்கொண்டு உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.